இன்றைக்கி என்னோட டே இன் மை லைஃப் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன், இந்த நாளில் வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீட்டில் வெட்டியாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம், அதே மாதிரி எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஹேர் மாஸ்க் பற்றி சொல்கிறேன். பிகாஸ் நான் அதை வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பாத் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ஸ்டே டியூன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இன்றைக்கி மார்னிங் நான் ஏஞ்சதே இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். 9க்கு தான் ஏஞ்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஒரு 10 இப்போ வந்து 10 ஆகிடுச்சு. நான் ஃப்ரெஷ்அப் ஆகி விலாக் எடுத்து எல்லாம் பேசவே 10 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை எல்லாருமே காலிப்பட்டாங்க, எனக்கு சுத்தமாக இல்லை. நானே தான் சுட்டுக்கணும். இப்போ நான் ஒரு 2 தோசை சுட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் நைட்டு வச்ச மீன் குழம்பு இருக்குது, அதை தொட்டுட்டு நான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே காய்ஸ், யூ ஆல் நோ வாட் த பிக் டாஸ்க் இஸ். துணி காய போடுறது. துணி காய போட சொல்லிவிடுவாங்க. மேலே ஏறி வந்திருக்கேன், அதான் மூச்சு வாங்குது. இதில் இருக்கிறது எல்லாமே காஞ்சிட்ருக்கு. ஸோ காஞ்ச துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொண்டு வந்த துணியை அதில் போடணும். மாடி வரைக்கும் வந்ததுனால உங்களுக்கு அப்படியே என்னோடய பிளான் செலெக்ஷனை காமிக்கலாம் அப்படின்னு வந்தேன். தான் இது ரொம்ப காஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்து இது எல்லாமே ஒரு ரிசப்ஷனில் கொடுத்தாங்க. இது காஞ்சிருச்சு. இது வந்து மணி பிளான்ட்டு. இது என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை. உங்கள் யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் செடி. நானே இதுக்கு விதை போட்டு, இது எந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் தெரியாது, பட் ஏதோ ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் செடி. ஸோ இது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ காய்ஸ், நான் சொன்ன ஹேர் பேக் இதுதான். ஒரு லெமன் எடுத்துக்கணும். அப்புறமா ஆலோவேரா நான் ஏன் தண்ணியில் போட்டிருக்கேன் அப்படின்னா, சைட்லலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிக்கும் போது அது வந்து எல்லோ கலரில் கொஞ்சம் இருக்கும். அந்த எல்லோ கலர் விஷயம் வந்து நம்ம மண்டையிலையோ இல்லை வந்து நம்ம எங்கே போடுறோமோ அங்கே வந்து படக்கூடாது. அங்கே பட்டுச்சு அப்படின்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த எல்லோ விஷயம்லாம் போயிடும். அதனால் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு தயிர் எடுத்து மிக்சியில் இது வந்து 3த்தையுமே போட்டு அரைச்சிட்டு அப்புறமா நம்மளோட ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஹேருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது அப்படின்றனால ஆலோவேரா யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து உங்களோட தலைக்கு லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தயிரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது, which balances our pH-ஐ பேலன்ஸ் பண்ணும். ப்ளஸ் லெமனில் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அதுவும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட pH-ஐ வந்து பேலன்ஸ் பண்ணும். நம்மளோட ஹேர் pH-ஐ வந்து நம்ம ஹேர் ஸ்கேல்போட pH வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது 2த்தையுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது 3த்தையுமே நீங்கள் வந்து இதில் போட்டு அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது உங்கள் தலையில் வந்து ஸ்கேல்ப்பு, பொடுகு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். என் தலையில் பொடுகு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு வந்துட்டு அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேனே. அதனால் நிறைய ரெமெடிஸ் பார்த்தேன். இந்த ரெமெடி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் நான் அதை ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இது 3rd வீக்கு. ஸோ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ண எனக்கு வந்து எப்படி ரிசல்ட் இருக்கும்னு தெரில. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் உங்களுக்கு லைக் எப்படி சொல்கிறது, வீக்ஸ் கணக்கில் தானே ஆகிருக்கு. மந்த் கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நான் நம்புகிறேன். நம்பி உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ தலையை இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்படி 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேண்ட்ரஃப் மாதிரி வருது, டேண்ட்ரஃப் அண்ட் ஸ்கேல்ப் மாதிரி. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்படி போட்டுட்டு
இப்படி ஹேரை கட்டிட்டு அவ்வளோதான். இப்படி ஹேரை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஊற வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes ஊற வைங்க. பிகாஸ் தயிர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes இஸ் எனஃப். அது வந்து பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் கண்டிஷ்னர் நீங்கள் என்ன போடுறீங்களோ ஆஸ் யூஷுவல் போடுங்க. போட்டு உடனேலாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு மந்த்ஸ் கொஞ்சம் வீக்ஸ் அப்படி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே பிளாண்டாக தெரியும். பட் இப்போ வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நான் இந்த இதை வந்து நான் இது பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபாலோ பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்னா இது மட்டும் பண்ணுங்கள். இதை விட்டுட்டு வேறு எதுக்கு பண்ணுறது? டக்குன்னு நீங்கள் வந்து நடுவில் மாற்றும் போது சேஞ்சஸ் வந்து உங்கள் ஹேரால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது தெரில. ப்ளஸ் வந்து உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இது வந்து நிறைய பேர் கோல்டு இருந்தால் ஒத்துக்காது, ஆனால் எனக்கு ஒத்துக்கும். ஸோ அதனால் நான் பண்ணுறேன். என்ன மாதிரி டைப்பில் யாருனா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐஸ் தலை குளித்து விட்டேன். தலை குளித்து விட்டு புதுமை பெண்ணாக மாறிவிட்டேன். சரி, மத்தியானத்துக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். மத்தியானத்துக்கு செஞ்சது சாப்பிட்டுட்டு அப்படியே போகுது ரொட்டீன். மத்தியானத்துக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்காங்க. சூப் குடிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பு. ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்க சிக்கன் 65 வாங்கின்னு வந்திருக்கோம். ஸோ அதை பிரித்து இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ காய்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் என்ன எடுக்கல அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் தூங்கிட்டேன். நான் செம்மையாக தூங்குற ஆள் அதனால் நான் தூங்கிட்டேன். காய்ஸ், கடைக்கு போகிறேன். காய்ஸ், கடைக்கு போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். அம்மா கூட ஷாப்பிங். இந்த vlog-ஐ வந்து எண்ட் பண்ணலாம். இந்த டே இன் மை vlog-ஐ வந்து எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.